அம்மா வந்துட்டு லைக் அந்த அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் ஸ்டெப் ஃபாதரை வந்துட்டு 2வதா கல்யாணம் பண்றாங்க. ஓகே. அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவங்களும் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட மோட்டிவே என்னன்னா, ரொம்ப கேவலமான மோட்டிவா இருந்தது. எல்லாரும் என்ன என்டர் ஆவாங்க, நமக்கு ஒரு குழந்தை இருக்கா, நமக்கு பெண் குழந்தை இருக்காங்க, அதுவும் இன்னொரு லைஃப்குள்ள போகும்போது பாதுகாப்பா உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது ஆமா. இல்லையா? அங்க அந்த அம்மா பண்ண வேலை என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவரோட ப்ராப்பர்ட்டி தான் அவங்களோட டார்கெட். மை காட். ஓகே. ஹி இஸ் லைக் ஹேவிங் ப்ராப்பர்ட்டி வொர்த் ஆஃப் 20 crores அந்த இடத்துல. ஓகே. இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 10 crores நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தான் பெத்த பொண்ணையே வச்சு அவர் மேல பொய்யா கேஸ் போட்டு போட்டாங்க. குழந்தைங்க பிலோ 18 இயர்ஸ் போகும்போது நம்ம ஒரு லீகல் டேர்ம் வச்சு பிரிப்போம். டோலி கெபாக்ஸ், டோலி இன்கெபாக்ஸ் பிரிப்போம். விச் மீன்ஸ் மென்டல் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், மென்டல் கெப்பாசிட்டி நாட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்ப சில பெண் குழந்தைகள்லாம் 8 வயசு 12 வயசு இருப்பாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மென்டல் மெச்சூரிட்டி இருக்காது. கண்டிப்பா. ஸோ மென்டல் மெச்சூரிட்டி மேட்டர்ஸ். இன்னொன்னு கீழே இருக்கும் போது ஐ விட்னஸை தாண்டி பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு பெரிய விட்னஸ், ஒரு பெரிய எவிடன்ஸ். ஓகே. இந்த கேஸ் இப்படியே போச்சு. நமக்கு நல்லா தெரியும், போக்சோல உள்ள போனா 8 months to மேக்ஸிமம் 1 year. அப்புறம் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வச்சு அவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைக்காது, நமக்கு நல்லா தெரியும். நிறைய கேசஸ்ல உள்ள இருந்தே பெயில்ல வெளியே வராம ட்ரையல் நடத்தி கன்விக்ட் ஆனவங்க எல்லாமே இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுத்து இல்ல இது போயின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபைனலா என்னாச்சு அப்படின்னா, குழந்தைய கோர்ட்டு கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி ஆச்சு. 13 வயசு அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, குழந்தைய என்கொயரி பண்ணணும் அப்படின்னும் போது யூஸ்வலா அது பண்ண மாட்டாங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் யூஸ்வலா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொசீடிங்ஸே வேற. யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டு என்கொயரி பண்ணக்கூடாது. ஓகே. வீட்டில் போய் தான் என்கொயரி பண்ணணும். அந்த மாதிரி தேவைப்படும் போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ தான் அந்த பெண் குழந்தை வந்து அங்கே சொன்னா, இல்ல அம்மா தான் என்ன இப்படி சொல்ல சொன்னாங்க.